என் நெஞ்சுக்கினிய சொந்தங்களே வணக்கம். இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாள சகல. என் பேர் பானு. எங்க ஊரு வடமங்கலம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ற வருமானம் 1500 ரூபாய். வாடகை வீடு, ரொம்ப கஷ்டம். அப்பதான் எம்டியை மீட் பண்ணேன். அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னேன். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு அம்பானி, டாடா பிர்லா, பில் கேட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு. அத நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. ஐயோ, சான்ஸ் இல்லங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டீங்க மச்சான். நான் கூட எதிர்பார்க்கலடா. கரகாட்டக்காரன் காந்திமதிக்கு அப்புறம் நீங்க தாங்க என்னமா நடிக்கிறீங்க. தோல்ல போட்டா துண்டு, இடுப்புல கட்டினா வேட்டி, உள்ள கட்டினா கோமனம், அவுத்து விட்டா அமனம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பு செல்வங்களே, என் செல்லங்களே, யாதத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சார், இந்த வன்னியர் சங்க மாநாடு அது வெற்றியா பாக்குறீங்களா இல்ல தோல்வியா பாக்குறீங்களா? சார்லி சாப்ளினே மிஸ்டர் பீன்லாம் பண்ண முடியாத அளவுக்கு இவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஊரே சிரிச்சிட்டு இருக்கு. ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கா. கட்சியை யார் வைத்துக் கொள்வது? இது அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டையை அம்பலப்படுத்துகின்ற ஒரு கூட்டமா தான் பார்த்தோம். உன்னால நம்ம குடும்ப மானமே சந்திச்சிருக்குதுடா. சார், இப்ப இந்த மாநாட்டு மேடையிலேயே ராமதாஸ் பல்வேறு கருத்துக்களை சொல்றாரு. அதாவது கண்ணு தம்பி, நான் தூக்கி கடல்ல வீசிடுவேன் எம்எல்ஏக்களை, மாவட்ட செயலாளர்களை கணக்க முடிச்சிருவேன். இதை யார் அன்புமணி தான் சொல்றாரா? யாருங்க? அன்புமணி தான் சொல்றாரு. ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். அன்புமணி போன ஆண்டு மார்ச் மாசம் இது 100 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள அந்த வீடு. அடேங்கப்பா, இவ்வளவா? அது சௌமியா அன்புமணி பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணி. பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ் குளு 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 குளு, வீடு ஃபுல்லா ஏசியாம. எங்க இருக்க வீடு? பனையூர்ல. அதாவது மொத்தம் 125 கோடி ரூபாய் சொத்து. ஐயோ, எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. டால்பின்ஸ்லாம் எகிரி குதிக்குமா? காலையில முதல் வேலை எனக்கு எங்க பெட்ரூம்ல இருந்து கடல்ல பாக்குறது. அவ விடிய முன்ன எந்திரிச்சு வேலை வெட்டிக்கின்னு போய்கிட்டு இருக்கா. டால்பின்ஸ் இங்க எவ்ரி வீக் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துருவோம். இதுல யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். இத பாரு, தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி, பிளாஸ்டிக் பொறுக்கி, வீட்டு வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம் பண்ணிருக்கேன். இங்க என்ன வேலை பாக்குறாங்க, என்ன வருமானம் வருது, இவ்வளவு கோடிகள்ல அவங்க வச்சுன்னு பண்றாங்க. அப்படி நம்மளுக்குள்ள பிரிவினை இருக்கு. ஒருத்தர் நம்ம வெறுக்கிறோன்னு மண்டக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைச்சாதான் நம்மளை ஏமாத்தி அதையே ஒரு பிசினஸா மாத்தி எவனோ ஒருத்தன் எங்கேயோ வளர முடியும். இவருக்கு இதான் வேலை. பாஜக கூட்டணியில் பாமக இல்லையா? இல்லங்க, அவங்க எந்த கூட்டணியிலும் இல்ல. அவங்களுக்கு இது வரல. நீங்க என்ன அவங்க கூட்டணி எதுல போவோம்னு யாருக்கு தெரியும்? குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்னு ராமதாஸ் பேச்சு அப்பவே போச்சு. அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது. 11 மணி வரலும் பேசுறீங்க. அதிமுக ஒப்பந்தம் இவ்வளவு சீட்டு அது இது வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. கரெக்டா ஒரு 5 மணி நேரம் கேப், 4 மணிக்கெல்லாம் என்னாச்சு, தைலாவரத்துல ஒப்பந்தம் கையெழுத்து போடுறீங்க, பிஜேபியோட ஒப்பந்தம் கையெழுத்து போடுறீங்க. இவங்களை எப்படி சார் நம்புறது? என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. 1000 ரூபாய் விழுந்தா விடுவேனா? மாநாட்டுல மேடைகள்ல இப்ப வன்னியர் சங்க தலைவரை கூட ஒரு அதிக நேரம் பேச விடல. அன்புமணி பேசுறாரு, ராமதாஸ், இவங்க ஃபேமிலியே பேசுறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வன்னியர் சங்க மாநாடா இல்ல குடும்ப மாநாடா? நாங்க தான் கட்சிதான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. இல்ல, அவங்க குடும்பத்துக்கு கொண்டாட்டம் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? நல்லா கேட்டுக்கோங்க, சமத்துவ கட்சம் காரி மூஞ்சிலே துப்புவேன். ஏஜென்ட்டுகள் மூலமாக அழைத்து வரப்பட்ட கூட்டம். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? உதவி பணம் கொடுத்து, குடிக்கிறதுக்கு காசு கொடுத்து, பனியன் ஒண்ணு கொடுத்து, இதுல யாருக்கும் ஒரு ஈடுபாடோட அதெல்லாம் இல்ல. தலைவரே, உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறான். அவமானமா போட போதுன்னுட்டு ரோட்ல போற வரவங்க எல்லாம் கூட்டி கொண்டாந்து நிறுத்திருக்கேன். இப்ப ராமதாஸ் எந்த ஊர்ல போய் என்ன பண்ண, நான் காலாலேயே நடந்து போனேன், சைக்கிள் டை, ஏதோ ஏமாத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கணும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அன்புமணி சொல்றாரு, நான் மத்த தலைவர்கள் மாதிரி
அத்துமீறு அடி உதன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் எதுக்கு நீ ஈர பேனாக்குற, பேனை பெருமாள் ஆக்குற, பெரும் பிரச்சனை ஆக்குற, ஊரை ரெண்டாக்குற, உதவாங்க விடுற? 21 தியாகிகளுடைய மனைவி வரலும் குழந்தைலாம் தாலி எடுத்துட்டாங்கன்னு போய் ராமதாஸ் பார்க்கும்போது, தாலி எடுத்த முண்டச்சுங்க இங்க வராதிங்க ஓடி போன்னு துரத்தி விட்டான். ஒருத்தர் உதவி பண்ணல. கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்டு சுரண்டி வச்சுட்டேடா. இந்த உலகத்திலேயே காலைல எந்திரிச்ச உடனே எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே மனுஷன் இந்த ராமதாஸ் மட்டும்தான். ஓ, இவரா? எந்த ராமதாஸ்? அவரு மட்டும்தான். அந்த வீட்டுல இருந்ததுங்க நாய்க்கு இருந்தது இல்ல, அந்த கொரோனா பீரியட்ல போட அடிச்சு துரத்தி வெளியில ரோட்ல அடிபட்டு பஸ்ல செத்து போச்சுங்க. அட பாவியே, நாயே போய் கொண்டிருக்கேன் பாரு. இந்த மாதிரி இந்த வெயில் ஏறிதான் போச்சு. மே மாசம் வந்து புழுவுற மாதிரி, புழுவுறது மட்டும் இல்ல, லூசு இருக்குது. அந்த பணக்காரங்கிட்ட 10 பேர் சார், பைத்தியத்தை சுத்தி 10 பேர். இதோ பைத்தியக்கார உள்ள வந்தா கடிச்சு வச்சிருவோம் போல இருக்கு. இந்த ஒரு டுபாக்கு ஒரு கட்சி ஒண்ணு வச்சுக்கிறான் பாமா, இதுக்காக ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அங்க என்ன சார் இருக்குது? ஏதாவது நடக்குதா? இது சொல்லி இது வரலாம் சாதிச்சிருக்காங்களா? மானம் இருந்தா விஷம் வாங்கி சாப்பிட்டு செத்து தொலைஞ்சு போங்க. இல்ல, ராமதாஸ் தான் வந்து பழைய மாதிரி சாதி வரியை தூண்டி வந்து அரசியல் பண்ணாரு. அன்பு நான் வந்து அப்படி இல்ல அப்படின்ற டைப்ல அன்புமணி காட்ட நினைக்கிறாரு. சேலத்துல வேட்டி கட்டின்னு மண் வெட்டி தூக்கின ஆள் தானே நீ. நான் வெட்டி போடுவேன்னு சொல்லிட்டு நீ வந்து பேசுற. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். நீ வந்து 9ஆம் கிளாஸ் ஃபெயிலு. டோட்டலா ஒண்ணு இல்ல, பல நடந்தவர் 2 பேர் தான். நம்ம அதனாலதான் இந்த 2 பேரும் மட்டுமா பேசணும், மட்டும் இல்ல. ஒன்னு அன்புமணி, இன்னொன்னு வந்து ராமதாஸ். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. முதல்ல வந்து பாட்டாளி கட்சியில வெளியில இருக்கிறவங்க எல்லாம் காரி துப்புறாங்க. இவ்வளவு நாள் அப்படி பண்ணிருந்தவங்க இப்ப வந்து இது வன்னியர்களே காரி துப்புறாங்கல்ல, இளைஞர்களே. நோ சூடு நோ சொர்ணை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், மயிலான இறகு போடாது, இதுக்கப்புறம் நடக்குதே வேற. நானே போராட்ட களத்துக்கு வருவேன். அங்க இருக்கிற பெருங்காய டப்பால எல்லாம் காலி ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல. ஒரு பிக்கிங்கானா? யாரை வச்சு நீ போராட்டம் பண்ணுவ தெரியலையப்பா. ஒரு ஜாதியினுடைய வன்மம் தான் வெளியில வருது. ராமதாஸ் பேசினாலே அதுதானே நடக்குது, சண்டை தானே வருது. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு ஊருக்குள்ள சின்ன பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியவங்க பெரிய பூதாகரமா தமிழ்நாடு முழுக்க கொண்டு போறீங்க. உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டூபுக்கு. இப்ப மேல் பாதியில வந்து அந்த இது கிராமத்துல இந்த இது கோயில் பிரச்சனை இவ்வளவு பேசுறீங்கல்ல, பத்திரிகை எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் பேசுறீங்க. அந்த மக்கள்கிட்ட நீ தானே இருக்கிற, போய் பார்த்து பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. மணியா, சாதியாவும் மரமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டு எடுக்க வேண்டியது. ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அதுல எதுவும் இலவசம் இல்லையா வன்னியர்களுக்கு? யாருக்குமே இலவசம் கிடையாது. அதுனா வன்னியர்களுக்கு இலவசம். வெக்கமா இல்ல? உண்மையில நீ நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா உன் பையனுக்கு இலவசமா சீட்டு கொடுத்துருக்கணும். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதி சேவை செய்யறதுக்காக காலேஜ் கட்டல, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. உன்னை பொறுத்தவரையிலும் உன் தலைவன் உனக்கு கடவுளா தெரியலாம், ஆனா தலைவனை பொறுத்தவரையிலும் உன்னோட மதிப்பு ஒரு ஓட்டு. அவரோட எம்பி பதவி காலம் வந்து இன்னும் 2 மாசத்துல முடிய போகுது. ஆமா, என்ன முடிவுக்கு முடிந்தா வீட்டுக்கு தான் இருக்கணும். அப்புறம் என்ன இருக்குது? அவ ஏன் இருக்கணும் போறது இல்ல. அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பார்லிமெண்ட்டுக்கு போனதில்லை. யாராவது ஒரு ஆள் ராமதாஸால அன்புமணியால வாழ்ந்தவன் எவனா இருக்கிறானா? கட்டல்லே இல்லையா? அவன் எவனாவது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுதான் அதெல்லாம் புடுங்கிறதுக்கு தானே. இப்ப வசூல் வேட்டை நல்லா பண்றதுக்கு ராமதாஸ் கத்து வச்சுக்கிறாரு, அதுதான் பண்றாங்க. இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. ராமதாஸ் யார் என்பது இந்த உலகத்துக்கும் ஊருக்கும் கண்டிப்பா தெரியும். அன்புமணி யாரு, என்ன பண்ணு, என்ன பெரிய பித்தலாட்ட பேருவடின்றதும் வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.